நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா மயிலாப்பூர் தெப்பத் திருவிழாவில் தான் இருக்கோம். இன்றைக்குமே நான் பிளான் பண்ணியெல்லாம் போகல, வேறு விஷயமா போயிருந்தேன். அப்படியே எனக்கு தெப்பத் திருவிழாவும் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்ன டெய்லி கோவிலா? எல்லா நாளும் கோவில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சில பேர் ஆசையாக கேட்பாங்க, சில பேர் கேலி பண்ணுவாங்க, சில பேர் தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பாங்க, அப்படி என்ன தான் இருக்குது டெய்லி போகிற அளவுக்கு அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கும் இறைவனுக்குமானது ஒரு காதல். அந்த காதலில் நான் இருக்கிறதுனால எனக்கு தினமும் கொஞ்ச நேரமாவது அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது அவரை பார்க்கணும், பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நம்மளே ஒரு காதலில் இருக்கோன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி தான். அதே மாதிரி எப்போவுமே என்னோடய முதன்மை அவர் தான். அதாவது நம்ம ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ரையாரிட்டி. எங்கே போனாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் அன்றைக்கி இன்பமான ஒரு சந்தோஷமாக ஒரு இது இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்னோடய முதல் ப்ரையாரிட்டி அவர் தான். அதனால் அவருக்கு அப்புறம் தான் அடுத்தது எல்லாமே அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி என்னோடய காதல், நம்ம அவருக்கு மேலே வச்சுருக்க காதல், அதெல்லாம் இறைவனுக்கும் நமக்குமான ஒரு உறவு. அது உணர்வுபூர்வமாக நமக்கு தெரியும், ஆனால் அதை யாருக்குமே விளக்கவே முடியாது எப்போவுமே. அதே மாதிரி இப்போது நம்ம மனுஷங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்குல்ல, அது எப்போவுமே ஒரு நாளாக ஒரு தோய்வுக்கு உள்ளாகும். அதாவது அது தேஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் இறைவனுக்கும் நமக்குமான காதல் ஒரு வாட்டி உருவாயிடுச்சு அப்படின்னா அது என்றைக்குமே அந்த தோய்வில் இருக்கவே இருக்காது. அது எவ்வளோ வேகமாக வளருது அப்படின்றத உணர்வுபூர்வமாக நம்ம மட்டும்தான் உள்வாங்க முடியும். அதே மாதிரி இப்போ எனக்கு இறைவன் மேலே இருக்க காதல் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணி போய் கோவில் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அது உண்மை இல்லை. இறைவனுக்கு நம்ம மேலே, அதாவது நம்ம வச்சுருக்க காதலை விடவும் ஒரு பெரிய ஆழ்ந்த காதல் இருக்குது, ஆழமான காதல் இருக்குது. அது இறைவனுக்கு என் மேலே இருக்க காதல். அதனால் அவனோட அருளால் தினமும் என்னால் போயிட்டு அவனை பார்க்க முடியுது, அவனோட கொஞ்ச நேரம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா அது அவனோட ஆழ்ந்த காதல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னோடய உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். அவனுக்கு என் மேலான காதல், எனக்கு அவன் மேலான காதல். இது மாதிரி மற்றவங்களும் இறைவனை உணர்ந்து வழிபட்டால் இன்பமாக இருக்கும்.